Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்திருக்கிற ஒரு சூப்பரான இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதை எடிட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கா பர்த்டே விஷஸ் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஃபோட்டோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ, இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய சேனல், உங்களுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் XML5 ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்கோம். வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்குவது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே கேஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ +ன்னு கொடுத்து 9 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை ப்ளே பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, சாங்காக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்கு இல்லை மியூசிக் வர்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஒரு 6 செகண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பிக் ஆட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் மார்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு எனக்கு பிக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட பிக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மூவ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சாங் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் +ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ +ஸையும் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன். ஸோ எல்லா கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர் நேமே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு டெஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சாங் நேமு இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு தோன்றதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ இங்கே மேலே வச்சுக்கலாம். ஸோ இதில் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட் ஸ்பின்னிங்ன்றதை கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி மேல் குரூப் இருக்கா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ குரூப் பண்ணதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பிளட்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் ஷேடோன்னு இருக்கா ஜஸ்ட்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிக் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டாக புக் மார்க் வந்துட்டு +ஐயும் கொடுத்து மீடியா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண பின்னாடி ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் தகுந்த மாதிரி எல்லா பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பிக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ண பின்னாடி மேலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை கொடுத்துட்டு செலக்ட் ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே மூவ் பண்ணிவிட்டு அந்த சாங்கு அந்த பிக்கு அந்த டெஸ்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பிக்கு வந்து அலைன் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் அப்படியே இருக்கட்டும். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ்ஸில் போயிட்டு ஸோ இதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கோங்க. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து ஆட் பண்ணி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்லேயே இருக்குது. ஸோ +ஐயும் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 பட்டனே கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரெஷன் ஏரோ கொடுத்துட்டு மூவ் ட்ரெஸ்ஸில் போயிட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போயிட்டு டார்க்கில் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது வேணுன்னா கொடுங்க. ஸோ எது பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இதில் அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ப்ரீஷேட்டில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தா அந்த 2 வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரீஷேட்டு XML ஃபைல் 2 கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜே இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சால் கிரெடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.